இழுபறி 7 இருக்கு. எந்த 7 அப்படின்னா மதுரவாயல், ஷொலிங்கர், பூந்தமல்லி, மாதாவரம், பன்ருட்டி, தளி, பெண்ணகரம் போன்ற 7 தொகுதிகள் இந்த தடவை இழுபறியில இருக்கு. ஸோ வட தமிழ்நாடு ஏன் இந்த தடவை என்டிஏ பக்கம் ஷிஃப்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி 2-3 ஜென்ரலா சில விஷயங்களை சொல்லிட்டோம்னா மொத்தமாக இந்த சர்வே அதனுடைய முடிவுகளுடைய இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறது புரியும்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்பெல்லாம் ஒரு வலுவான தேர்ட் ஃபோர்ஸ், மூன்றாவது பிளேயர் வர்றாங்களோ அப்பெல்லாம் முடிவுகள் மாறி இருக்கு. அதற்கு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா 2006 தேமுதிக ஆரம்பித்து விஜயகாந்த் அவர்கள் வருகிறார். 2005 ஆரம்பித்து 6 போட்டிடுறாரு. அப்போ 8% மேலே வாக்குகள் வாங்குறாரு. அதனால தான் திமுகவுக்கு மெஜாரிட்டியே கிடைக்கல. எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்கல. திமுக மைனாரிட்டி அரசாங்கமாக ஒரு 5 வருஷம் ரன் பண்ணுறாங்க. அது 5 வருஷம் ஃபுல்லாவுமே 2006 2011 வரைக்கும் ஜெயலலிதா பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும், வெளியிடக்கூடிய ஒவ்வொரு ஐக்கியமே மைனாரிட்டி கருணாநிதி ஆட்சி அப்படின்றத சொல்லிட்டு அது கருணாநிதி அவர்கள் எங்களுக்கு நல்லதா போச்சுன்னு சொல்லியிருக்காரு ஒரு இடத்துல. ஏன்னா மைனாரிட்டி எல்லாம் எங்க அவங்களுடைய ஆட்சி தான் நினைச்சிட்டாங்க. அவரே வார்த்தை விளையாட்டு. ஆமா, அது இப்ப அண்மையில கூட மாணிக்கம் தாகூர் கூட அந்த இதுதான் ஒரு குறிப்பிட்ட ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. ஏன் அப்படி சொல்றான்னு பார்த்தா அதுக்காக தான். அதே மாதிரி 2016 மக்கள் நல கூட்டணி வர்றாங்க. ரொம்ப ஒரு 1% ஆட்சியை ஜெயலலிதா தக்க வைக்கிறாங்க. திமுகவுக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் போகுது. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு ஃபேக்டராக டிவிக்கே குறிப்பாக விஜய் இருக்கார். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. 2 திராவிட கட்சிகளுக்கும் மாற்றாகவும் விஜயை சில பேர் பார்க்குறாங்க. அதுவும் அவருக்கான பிளஸ் பாயிண்டாக இருக்குது. ஆனா அதே சமயம் அவருக்கான மைனஸ் அப்படின்னா வலுவான கட்டமைப்பு இல்லை அப்படிங்கிறது. அதிகமாக பிரச்சாரம் பண்ணல, லீவ் போட்டுட்டு பிரச்சாரம் பண்றாரு அப்படிங்கிறது. இருந்தாலும் கூட 2006க்கு பிறகு 20 ஆண்டுகள் கழித்து எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழல் வரலாம் அப்படிங்கிறது தான் இந்த எலெக்ஷனுடைய ஒரு பார்வையாக இருக்கிறது. விஜயோட வருகை அந்த அளவுக்கு களத்தை மாத்தி இருக்கு. இப்ப 2021 எலெக்ஷன் பத்தி நம்ம பேசணும். அதுல சென்னை விக்னேஷ் சொன்னார். அதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டங்கள்ல ஒரே ஒரு இடம் மட்டும்தான் அதிமுக வெற்றி பெற்றாங்க. அது மதுராந்தகம். மற்ற எல்லா இடமும் இப்ப மறுபடியும் அவங்களே கண்டெஸ்ட் பண்றாங்க. சிட்டிங் எம்எல்ஏவா இருந்து அவங்க மட்டும்தான் வின் பண்ணாங்க. மிச்சம் இருக்கிற எல்லா தொகுதியும் டிஎம்கே கூட்டணி தான் கைப்பற்றுச்சு. அதுல நம்ம பார்க்கும்போது மொத்தமாக ஒரு 68 இடங்கள்ல 18 இடங்கள் மட்டும்தான் அதிமுக கூட்டணி கிடைச்சது அல்லது பிற கட்சிகளுக்கு கிடைச்சது. மிச்சம் எல்லாமே திமுக எடுத்துக்கிட்டாங்க. ஆனா இந்த முறை அப்படி மாறுமா அப்படின்னு கேட்டா அந்த அளவுக்கு இல்லை. போன முறை இருந்த மாதிரி கிரவுண்ட்ல அவங்க ஸ்ட்ராங்கா இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லல, நம்பர்ஸ் சொல்லுது. அதுல ஒரு 2-3 விஷயம் பார்த்துடலாம். ஏன்னா இப்ப நீங்க கட்சிகளுக்குள்ளே கேண்டிடேட் மாற்றும் போது பெரிய அதிருப்திகள் வரும். உதாரணமாக இப்போ திருப்போரூரில் ஏற்கனவே விசிகா சார்பாக SS பாலாஜி இருந்தார். அவரை தூக்கிட்டு பன்னீர்தாஸை போட்டிருக்காங்க. அதே மாதிரி செய்யூரில் பாபுவுக்கு பதிலாக சிந்தனை செல்வனை கொண்டு வர்றாங்க. அவர் வேற தொகுதியில் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்காரு. அவரை இங்கே கொண்டு வர்றாங்க. மதுராந்தகத்தில் மரகதம் வெற்றி பெற்றாங்க. மறுபடியும் அவங்களே இருக்கிறாங்க. போன முறை மதிமுகவோட மல்லை சத்யா போட்டிட்டாங்க. இந்த முறை அங்கே மாறுது நிலைமை. திமுக சார்பில் அமுலு பொன்மலர் அப்படிங்கிறவங்க போட்டிடுறாங்க. ஓவராலாக பார்க்கும்போது இந்த தடவை என்டிஏக்கு ஒரு அதிக ஹோல்டு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் பாமக இந்த அணியில் இருக்கு. 2021 பாமக இருந்தது, இப்பயும் இருக்கு. அப்ப நடக்காத ஒரு விஷயம் இப்பயே நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படின்னா டிவிக்கே தான் நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு புது பிளேயர் உள்ள வர்றதுனால ஒரு ஃபேக்டர் அந்த மாதிரி மாறிடுது. அண்ட் ஆல்சோ பாமகவை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே சினிமாக்காரர்களாக அவங்க எதிர்த்துட்டே வந்திருக்காங்க. குறிப்பாக நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதையோ அல்லது அவங்க அரசியலுக்கு வர்றதையோ ராமதாஸ் அவர்கள் பல முறை அவர் விமர்சிச்சு ஒவ்வொரு முறை ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிக்கும் போது அதிகமாக பாதிக்கப்பட்டது பாமக. ஆமா. அதனால விஜய் வரும்போது அவர் எப்படி ரசிப்பாருங்கிறது தெரியல. இந்த தடவை அவர் வெளிப்படையா பேசல. ரஜினிகாந்த் வரேன்னு சொன்னப்ப அவர் ஒரு எதிர்ப்பு தெரிவித்தாரு. அதே போல விஜயகாந்த் வந்தப்ப அவர் எதிர்ப்பு தெரிவித்தாரு. நமக்கு தான் பாதிப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த முறை விஜயை பத்தி பேசும்போது அவர் பெருசா ஒன்றும் பேசல இந்த தடவை. ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த முறை விஜயால பாமகவுக்கு பாதிப்பு வருதோ இல்லையோ விசிகாவுக்கு பெரிய அளவுல பாதிப்பு இருக்குது அப்படிங்கறத நம்மளால பார்க்க பின்னாடி சமுதாய வாரியா பார்க்கிறோம். அதை பத்தி டீடைலா பேசலாம். அதுல அந்த ஒரு விஷயம் முக்கியமாக இருக்கிறது. இதுல இன்னொரு கேள்வி வரலாம். ராமதாசும் அன்புமணியும் தனித்தனியா நிக்கிறாங்களே, அப்ப பாமகவுடைய பலமே தனியா பிரியுதே அப்படின்னா
எல்லாரும் வந்து ராமதாஸ் எத்தனை பேர் ஆதரிக்க போறாங்க அல்லது அன்புமணி எத்தனை பேர் ஆதரிக்க போறாங்க அப்படின்னு பார்த்தா கட்சி கட்டமைப்பு அன்புமணிகிட்ட தான் இருக்கு. ராமதாஸ் அவர்களால் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நன்கு அறியப்பட்ட ஒரு தலைவர், தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற ஒரு மூத்த அரசியல்வாதி அவராக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வைகோவும் அவரும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவரால் எந்த அளவுக்கு இந்த முறை போய் பிரச்சாரம் பண்ண முடியுங்கிறது தெரியல. ஆனால் சில தொகுதிகளில் ஆப்போசிட் கேண்டிடேட்டை அவர் போட்டிருக்கிறாரு. ஆனால் இதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிற சண்டை தான் அப்படிங்கிற புரிதல் வந்து வன்னிய மக்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது நம்ம போய் பேசினப்ப தெரிஞ்சுது. ஸோ அதனால என்னன்னா, இந்த முறை வந்து ஐயாவுக்காக வேற எங்கேயாவது போட்டுட்டோம் அப்படின்னா அது அன்புமணி தோத்துருவாரு. அப்போ வந்து நாளைக்கு அவங்க 2 பேர் சேர்ந்தா கூட ஓட்டை வந்து மாற்றிலாம் திரும்ப ஒன்றும் பண்ண முடியாது, தேர்தல் முடிவை மாற்ற முடியாது அப்படிங்கிறது இருக்கிறது. அதே போல 18-19 வயசுல இளம் வாக்காளர்கள் 12.5 லட்சம் பேர் இருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லா. வட தமிழ்நாட்டிலையும் அவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய வாக்குகள்லாம் டிவிகேக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் தாண்டி காமன் மேன் தன்னுடைய பாதிப்பு அப்படின்னு சொல்ற விஷயங்கள்னு பார்த்தோம்னா இது தமிழ்நாட்டுக்கே பொருந்தும். குறிப்பாக வட தமிழ்நாட்டில் அல்லது இந்த வடக்கு மண்டலத்தில் அதிகமாக இருக்கு. சொத்து வரி உயர்ந்துச்சு, வீட்டு வரி உயர்வு, அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வு. ஆனா என்னுடைய வருமானம் அப்படியே தான் அதிகமாக கூலி தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக வட தமிழகம் இருக்கு. விவசாயிகளும் அதாவது நிலம் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள், விவசாய நிலத்துல வேலை செய்யக்கூடிய அதிகமா இருக்கக்கூடிய இருக்கிறாங்க. ஸோ அதனால அந்த அளவு எங்களால வந்து லைஃபை ரன் பண்றதே கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. இன்னொன்று வந்து இந்த போதைப் பொருட்களுடைய கள்ளசாராய சாவுகள் அதிகமாக நடக்கிறது. இப்போ நமக்கே தெரியும், கஞ்சா வந்து ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. அது எங்கேருந்து வருது, என்ன ரூட்டு எல்லாமே கூட தெரியும். ஆனால் இந்த முறை வழக்கத்தை விட அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, பெண்களுடைய பாதுகாப்பு பல இடங்களில் நடந்த எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம், அண்ணா நியூஸ்லேருந்து ஆரம்பிச்சு. அடுத்தது வாக்குறுதிகளை இவங்க நிறைவேற்றலை அப்படிங்கிறது. தென் அரசு ஊழியர்கள் யாரை ஆதரிக்க போறாங்க, அவங்களுடைய குடும்பத்தினர் யாரை ஆதரிக்க போறாங்க அப்படிங்கிறது முக்கியமானது. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த இடஒதுக்கீடு 10.5 ஏமாத்திட்டாங்கன்ற கோவம் இருக்கிறது. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது தான் என்டிஏவுக்கு அது ஸ்விங் ஆகுது. இதை விட ஒரு முக்கியமான விஷயம், விஜய் ஃபேக்டர் திமுக கூட்டணியை அங்க ரொம்ப பாதிக்கிறாங்க, பெரிய அளவுக்கு பாதிக்கிறாங்க. தேமுதிகவும் வந்து அந்த இடங்கள்ல வலுவாக இருந்தது முன்பு. விஜயகாந்த் அங்கதான் ஜெயிச்சு வந்தார், அந்த பகுதியிலும் ஜெயிச்சு வந்தார். ஆனா இந்த முறை முன்பு இருந்த ஒரு பலத்தோட தேமுதிக இல்லை, விசிக தான் அதை விட அதிக பவருக்கு அங்கே வந்திருக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல அவங்க டிசைடிங் ஃபேக்டராக இருக்கிறத கூட நம்ம பார்க்க முடிகிறது பட்டியலின மக்கள். ஆனால் அந்த ஓட்டை விஜய் பிரிக்கிறதுனால அது என்டிஏவுக்கு ஃபேவராக வந்து நிற்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்போ லாஸ்ட் டைம் 18 இருந்தவங்க இந்த முறை அதை விட அதிகமாக வர்றதுக்கான அப்படியே டபுள் ஆக்குறாங்க, 36 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இவங்க அப்படியே 50ங்கிறது பாதியா குறையிறதுக்கு 50 குறையுது 50 கூடுது அப்படிங்கிறது. ஆமா, இப்ப நம்ம இழுபறியா இருக்கிற தொகுதிகளும் இவங்களுக்கே வருது. 7 தொகுதிகள் இழுபறியாக இருக்கிறது. அந்த 7 தொகுதிகளும் இவங்களுக்கே வருது அப்படிங்கிற பட்சத்துல நிச்சயமாக அதிமுக என்டிஏ வந்து இந்த வடக்கு மண்டலத்துல பெரிய லெவல்ல ஒரு அறுவடையை செய்வாங்க அப்படின்றதான். எப்பவுமே தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்கக்கூடியது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வட மாநிலங்கள்ல அதிகமான தொகுதிகளை வெல்லக்கூடியவர்கள் தான் வந்து தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை எப்பவுமே வட தமிழக பகுதிகளில் அதிகமான தொகுதிகள் வெல்லக்கூடியவங்க. கடந்த முறை திமுக வென்றது, அதனால அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. 2 முறை அதுக்கு முன்னாடி வந்து அதிமுக வென்றது, அவங்க ஆட்சிக்கு வருது. யூபி சென்டிமெண்ட் மாதிரி. ஆமா, அந்த மாதிரி உத்தரப்பிரதேஷ் சென்டிமெண்ட் மாதிரி. கவி பேசிட்டு இருக்கும்போது குறுக்கிட்டு வேணான்னு காத்திருந்தேன். இப்போ ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் அந்த ஃபேக்ஷன் பத்தி சொன்னீங்க. இப்போ ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அன்புமணிக்கு எதிரான முழுமையான நிலைப்பாட்டில் இருக்கிறாரு. அன்புமணி ஜெயிச்சிடவே கூடாது அப்படின்றது இருக்காரு. கட்சி கட்டமைப்பு இருக்கு, கட்சி நிர்வாகிகள் 90% பேர் இருக்கிறாங்க. ஆனால் அந்த கட்சியுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய வன்னியர் சங்கம் எங்கு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் 40-50 வயதுகளை கடந்தவங்க எல்லாருமே ராமதாஸுடைய மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்க எந்த அளவுக்கு அன்புமணியை ஆதரிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்களா, இல்ல ஏன்னா அன்புமணி எங்கெங்க வேட்பாளர்களை போடுறாரோ அங்கங்கதான் ராமதாசும் வேட்பாளர்களை போடுறாரு. அண்மையில கூட ஒரு பிரச்சாரத்துக்கு போய் மயங்கி விழுந்த அந்த செய்திகளையும் நம்ம பார்த்தோம். இது அனுதாப அலைகளை ஏற்படுத்தாதா? வாய்ப்பு இருக்கு நிறையவே. ஏன்னா அவர் வந்து மயங்கி விழுந்தார், நீங்க சொன்ன மாதிரி கண்ணீர்லாம் வடிச்சாரு. ஒரு பெத்த அப்பாவை இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு கேட்டாரு. நான் தான் உன்னை டாக்டர் ஆக்கினேன், நான் தான் உன்னை அமைச்சர் ஆக்கினேன், உன்னை அரசியலுக்கு கூட்டிட்டு வந்ததே தப்பு அப்படிங்கிற அளவுக்கு அவர் அன்புமணியை விமர்சனம் பண்ணி பேசினாரு. அதன் பிறகு அவரை கட்சியை விட்டு நீக்கிட்டு மகள் காந்திமதியை வந்து கொண்டு வந்து பொறுப்பில் போட்டு இப்போ வச்சு பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனால் விக்னேஷ் குறிப்பிட்ட மாதிரி வன்னிய மக்கள் வந்து 50 வயசை தாண்டினவங்க வந்து இப்போ இருக்கிறதுல கம்மியாக தான் இருக்கிறாங்க. அது ஓட்டாக வரும்போது பழைய
நிலைமையில அங்க இப்ப இல்லை. இளைஞர்கள் நிறைய இருக்கிறாங்க. அவங்க வந்து அன்புமணி பக்கம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, அல்லது கொஞ்சம் வந்து டிவிகே பக்கமும் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பொதுவாக வன்னிய மக்களை பொறுத்த வரைக்கும் வடக்கு மண்டலத்துல அவர் சொன்ன மாதிரி முகமென்றால் ராமதாஸ் தான். ஆனால் எல்லா கட்சிக்குமே அவங்க வந்து நிச்சயமா வாக்களிக்கிறது எப்பவுமே வந்து பாமகவுக்கு 100% வன்னியர்கள் வாக்களித்தது கிடையாது. 50% வன்னியர்கள் பாமகவுக்கும், மீது 50% எல்லா கட்சிக்குமே பிரிந்து வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. தமிழக அரசியல்ல வன்னியர்கள் வந்து ஒரு முக்கியமான இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு அரசு அமைக்கும் போதும் குறைந்தபட்சமா 5ல இருந்து 6 அமைச்சரவை வந்து வன்னியர்களுக்கு ஒதுக்கப்படுது. அதிமுகவா இருந்தாலும் சரி, திமுகவா இருந்தாலும் சரி. அதனால அவங்கள எளிதா கடந்து போக முடியாது. எனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து அன்புமணியை திட்டிட்டு இருக்காரே தவிர, அன்புமணி இதுவரைக்கும் ஒரு தடவை கூட ராமதாஸுக்கு எதிரான ஒரு கருத்தை கூட முன்வைத்ததில்லை. அது என்ன பண்ணுது அப்படின்னா, வன்னியர்கள் மத்தியில ராமதாஸ் ஐயாக்கு ஏதோ ஒரு கோபம் இருக்கு அன்புமணி மேல. ஆனா அன்புமணி பாருங்க திட்டமாட்டுறாரு, அவர் ஒரு அப்பா திட்டுறாரு அப்படிங்கிறதுனால அமைதியா கேட்டு சாஃப்ட் கார்னராக மாறுது. வன்னியர் சங்கம் நீங்க சொன்ன மாதிரி ராமதாஸ் கூட தான் இருக்கு. ஆனால் வன்னியர்கள் அவர்களுடைய எதிர்கால தலைவராக பார்க்கக்கூடியது அன்புமணி தான். ராமதாஸுக்கு வயது பிரச்சனை இருக்கு, அவர் வயதாயிட்டாரு. அடுத்த 10-20 வருஷத்துக்கு நமக்கு ஒரு தலைவர் வேணும் அப்படின்னா அது அவங்க அன்புமணியில தான் பாக்குறாங்க. படித்தவர், அவர் நிறைய முற்போக்கான விஷயங்களை முன்வைக்கிறாரு. இன்னைக்கு சீமான் சொல்லக்கூடிய பல திட்டங்களை அவருடைய 2016ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில அவர் சொன்ன விஷயங்கள் தான். அது வேளாண் விஷயமாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பு விஷயங்களா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள். ஸோ இளைஞர்கள் மத்தியில 2016 அன்புமணி அவர்கள் போய் சேர்ந்துட்டாரு. அப்படி இருக்கும்போது ஐயா மேல மரியாதை இருக்கு. ஆனா எங்களுடைய எதிர்காலம் அன்புமணி தான். பாமக இந்த தேர்தலில் சறுக்கிடுச்சு அப்படின்னு சொன்னா வன்னியர்களுக்கு ஒரு கட்சி இல்லாம போயிடும். இது வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய கேஸ்ட் ஈக்குவேஷன், ஒரு அந்த சமுதாயத்துக்கும் இன்னொரு சமுதாயத்துக்கும் இருக்கக்கூடிய ரிஃப்ட்ல அவங்களுடைய செக்யூரிட்டியாக அவங்க பார்க்கறது பாமகவை. ஸோ பாமகவை இந்த தடவை விட்டு கொடுத்துடக்கூடாது. எப்படி பாஜகவுக்கு ஒருத்தர் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொன்னா இந்த விமர்சனங்கள் எல்லாம் கடந்து அவங்க ஓட்டு போடுறாங்களோ, பாமகவுக்கும் அதே மாதிரியான விமர்சனங்கள் வைக்கப்படுது. அதை கடந்துதான் பாமகவுக்கு வாக்களிக்கிறாங்க. இன்னும் ஒரே ஒரு சின்ன கேள்வி, பெண்ணகரம் தொகுதி ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ஏன்னா ஜி.கே. மணியோடைய, ராமதாசனுடைய வலதுகரம் என அழைக்கப்படக்கூடிய ஜி.கே. மணியுடைய மகன் காங்கிரஸ் கட்சியில இணைஞ்சு அந்த தொகுதியில வேட்பாளராக இருக்கிறாரு. ஒரு வாரத்துக்குள்ள நடந்த மாற்றம் இது எந்த அளவுக்கு அங்க தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? நிச்சயமா. ஆனா இப்ப பாமக பழைய ஸ்ட்ரென்த்தோட இருக்கான்னு கேட்டா இப்ப இல்லைங்கிறது தான் உண்மை. முதல்ல வந்து அவங்க வந்து ஒரு பாமக யாரோட இருக்காங்களோ அந்த அணி ஜெயிக்கும் அப்படிங்கறதான் பெர்செப்ஷன். கடந்த இரண்டு தேர்தலாக அது நடக்கல. அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, யார் ஜெயிக்க போறாங்கிறத கரெக்டா வந்து கண்டுபிடிச்சு அவரோட போய் ராமதாஸ் கூட்டணி வச்சிருவாரு அப்படிங்கிற அவருடைய புத்திசாலித்தனமாகவும் ஜெயிக்கிற குதிரையில பந்தயம் கட்டுவாரு அப்படின்னு சிறப்பாக கூட பலமுறை அதை பேசி இருக்கிறாங்க. ஆனா இந்த முறை அப்படி இல்லை. எல்லா கட்சிகளுக்குமே வந்து போன செல்வாக்கு இருக்குமான்னு கேட்டா இருக்காது. காரணம் விஜய். அவர் பாமகவையும் டேமேஜ் பண்றார், அதிமுகவையும் டேமேஜ் பண்ணுவார், திமுகவையும் பண்ணுவார், நாம் தமிழரையும் பண்ணுவார், எல்லா கட்சிகளையும் பண்ணுவார். எந்த அளவுக்கு பண்ண போறாருங்கிறது மட்டும்தான் கேள்வி. பெரிய பலூனா இருந்தாலும் சின்ன ஓட்டை இருந்தா காத்து வெளில போயிடும். சின்ன ஓட்டை கொஞ்சமா போகுதா ஒரேடியா தெரியல. அது நம்ம பொறுத்து பார்க்கணும். பெண்ணாகரம் பத்தி கேட்டீங்க, அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இன்னைக்கு பாமகவில் நடக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமே தமிழ்குமரனுடைய நியமனம் தான். அவரை வந்து இளைஞரணி தலைவரா போடுறாங்க, அதை அன்புமணி அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. ஆனாலும் ஜி.கே. மணிக்காக ராமதாஸ் வந்து அதை பண்ணி கொடுக்குறாரு. தொடர்ந்து வந்து ரிஃப்ட் அதிகமாக போயிட்டே இருக்கு, கோபங்கள் அதிகமாகுது. அதனால தமிழ்குமரனை மாத்திடுறாங்க. மாத்திட்டு தான் தன்னுடைய பேரனையே கொண்டு வந்து இளைஞரணியா போடுறாரு. அதுவும் அவருக்கு பிரச்சனை. அதை ஸ்டேஜ்லேயே சொல்லிட்டாரு. மைக்கெல்லாம் தூக்கி போட்டு நான் வந்து தனியாக ஆஃபீஸ் திறக்கிறேன் அப்படிங்கிறத அன்னைக்கே அவர் சொல்லிட்டாரு. ஸோ தமிழ்குமரன் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அவரால் நடந்தது, அவருக்கு தெரிஞ்சு நடந்ததா இல்லை அவரே செஞ்சாராங்கிற சந்தேகத்துக்குள்ளேயோ அல்லது அந்த பாயிண்ட்டுக்குள்ளேயோ போக வேண்டாம். ஆனால் அவரால் தான் இன்றைக்கு பாமக இப்படி இருக்கு அப்படிங்கிறது அந்த பாமகவுடைய ஹார்ட் கோர் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் சொல்றது வந்து அந்த பாயிண்ட்டை சொல்றாங்க. பெண்ணாகரத்தில் அவர் இறங்குறாரு. பெண்ணாகரத்தை பொறுத்த வரைக்கும் பாமகவுக்கு எப்பவுமே ரொம்ப ஃபேவரா இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. பெண்ணாகரம் தொகுதி ஒரு கௌரவ ஃபைட்டா எடுத்துட்டு இருக்காரு அன்புமணி. ஆமா, அதனால வந்து அங்க ஜி.கே. மணிக்கும் ஓரளவுக்கு வாய்ஸ் இருக்கு அப்படின்றப்ப, ராமதாசும் இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப நிச்சயமா ஒரு நெக் டு நெக் ஃபைட் வந்து ராமதாசுடைய பேத்திகள் 2 பேரும் இவர் எமோஷனலா அடிக்கும் போது அவங்களும் எமோஷனலா அடிக்கிறாங்க. இப்ப மற்ற இழுபறி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மதுரவாயல் இழுபறிக்கு காரணம் டிவிகே வேட்பாளர் தான். ஏன்னா எல்லா சர்வேலையுமே அவர் கொஞ்சம் வாக்குகள் அதிகமாக கொடுத்திருக்காங்க. சோ அதனால மதுரவாயல்ல ஒரு இழுபறி. ரோஹிணி தியேட்டருடைய ஓனர். ஆமா, ரோஹிணி தியேட்டர். ஆமா, பாஜக வினோத் பி செல்வத்துடைய பிரதர். அங்க வந்து அதிமுக கேண்டிடேட்டும் ஒரு முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் இருக்காரு. போன முறையும் வந்து அவர் போட்டிட்டாரு. அதே ஃபைட்டு தான். கணபதி
பெஞ்சமின். காரம்பாக்கம் கணபதி போன தடவை ஆமா ஆமா. சோ அந்த தொகுதி வந்து ஒரு டஃப் ஃபைட் அப்படின்னு பார்க்கப்படுது. பண்ருட்டிலயும் ஒரு இழுபறி போயிட்டு இருக்கு. அங்க வந்து மெயின் ஸ்ட்ரீம் அதிமுக கூட்டணி திமுக கூட்டணிக்கு இடையில தான் வந்து ஒரு இழுபறி போகுது. தளி தொகுதி இருக்கு. தளி தொகுதியில வந்து பாஜக போட்டியிடுது. எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஒரு நம்ம ராமச்சந்திரன் அவருக்கு வந்து எக்கச்சக்க புகார்கள். நாங்க போகும்போது சிட்டிங் எம்எல்ஏ 2006ல இருந்து தொடர்ந்து அவர் தனியா வேற ஜெயிச்சிருக்காரு. அவர் தனியா இண்டிபெண்டன்டா போட்டி போட்டு அங்க ஜெயிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் சிபிஐல நின்னு ஜெயிக்கிறாரு. அவர் மேல பயங்கரமான புகார்கள். இந்த முறை என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா தளி தொகுதியில எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட் உள்ள போனதுல இருந்தே அவரை பத்தி கம்ப்ளைண்ட் தான். அவர் வந்து மிரட்டுறாரு, அவர் வந்து எதிரா பேசினா உயிருக்கே ஆபத்தாயிடுமோ அப்படிங்கிற அச்சம் வந்து அங்க இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு இருக்கு. ஸோ சைலண்டா ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வேவ் தளியில வந்து சிட்டிங் எம்எல்ஏ மேல இருக்கு. அவர் தான் திருப்பி போட்டிடுறாரு. ஆனால் அந்த தொகுதியில வந்து பாஜக போட்டிடுறதுனால அதிமுக ஓட் டிரான்ஸ்பர் ரொம்ப கட்டாயமாக இருக்கு. ஸோ அந்த ஓட் டிரான்ஸ்பர் ஃபுல்லா வந்தது அப்படின்னு சொன்னா தளி தொகுதியில பாஜக வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் டிவிக்கு பிரிக்கக்கூடிய ஓட்டு ராமச்சந்திரனுடைய ஓட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது இதுல ஒன் மோர் மட்டும் நான் ஆட் பண்ண விரும்புறேன். இந்த வடக்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் விசிகாவுக்கும் திமுகவுக்கும் ஜெல்லாகல அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை தொடர்ந்து எங்க தொகுதியை நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்றது வந்து இருந்துகிட்டே இருக்கு. சோ வந்து திமுக கேடர்ஸ் வந்து இவங்களுக்காக வேலை பாக்குறாங்களா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அது என்டிஏக்கு பிளஸ் பாயிண்ட்ல இதுவும் ஒண்ணா சாதகமா. விசிகாவுக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா, இப்ப விசிகா வேட்பாளர்கள் ஜெயிக்க கூடாதுங்கிற எண்ணம் நிறைய திமுக நிர்வாகிகளுக்கு வந்திருக்கு. ஆனா என்ன சொல்லப்படுது அப்படின்னா, விசிகா வேட்பாளர்கள் வெல்லக்கூடாது அப்படின்னு திருமாவளவனே நினைக்கக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு அவங்க எல்லாம் திருமாவளவனை தள்ளிட்டாங்க. சோ பல பேர் வந்து அவரை பிளாக்மெயில் பண்ணி வேட்பாளர் தேர்வுலயே அழுதுட்டாரு. ஆளூர் ஷானவாஸ் வந்து திமுகவினுடைய ஆதரவாளர்களா, திமுகவினுடைய ஒரு அப்படியே செயல்படுறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அதனாலதான் சீட்டு மறுக்கப்பட்டதாக நிறைய பேருக்கு சீட்டு மறுக்கப்பட்ட காரணம் என்னன்னா, அவங்க எல்லாரையுமே திருமாவளவன் யாராக பார்க்கிறார்னா திமுகவுடைய ஆட்களாக பார்க்கிறார். அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் சீட்டு தரல. அதையும் மீறி நிறைய பேர் மிரட்டி வாங்கியிருக்காங்க. அதனால திருமாவளவன் அவரே நிக்கலாம்னு ட்ரை பண்ணாங்க. அவரே மிரட்டி நீங்க சொல்றத பார்த்தா இப்போ நிக்கிறவங்க தான் உண்மையான விசிகா வேட்பாளர் இல்ல. அதுலயும் நிறைய பேர் திமுக காரங்க வந்து பிளாக்மெயில் பண்ணி பிரஷர் போட்டு வாங்கியிருக்காங்க. எனக்கு கிடைத்த தகவல் படி விசிகா அவர்கள் வந்து இப்ப அவருடைய ரிலேட்டிவ் ஒரு பொண்ணு நிக்குது இல்லையா, அவங்கள மட்டும் ஜெயிக்க வைக்கிறதுக்கான முயற்சியில இருக்காரு. மத்தவங்க எல்லாம் எக்கேட கெட்டு போங்க, நீங்க தோத்தாதான் கட்சி என்கிட்ட இருக்கும், நீங்க எல்லாம் கிடைச்ச 10 தொகுதியுமே ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா தலைவரையே மாத்திருவீங்க போல இருக்குங்கிற ஒரு பயம் அவருக்கு இருக்குங்கிறது. இந்த இடத்துல எனக்கு நீங்க சொல்லும் போது என்னன்னா, அந்த அவர் பின்வாங்குறாரு அப்படின்ற ஒரு பிரஸ் மீட் கொடுக்கும் போதே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, யுத்தத்துல பின்வாங்குறதுமே வந்து ஒரு ராஜதந்திரம் தான் அப்படின்றத ராஜதந்திரத்தை மட்டும் கீழே விழுந்தா மீசல மண்ணு ஓட்டல அப்படின்ற மாதிரி இதை புரிஞ்சுக்கலாமா? அந்த ராஜதந்திரம் யுத்த அறிவிப்பு வெளியிடும் போது எங்க போச்சு அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ராஜதந்திரம்னா பல ராஜதந்திரம் இருக்கணும். ஒன்னொன்னு பிரயோகப்படுத்தும் போது பின்வாங்கறத ஒண்ணு பிரயோகப்படுத்தலாம். பின்வாங்கறத மட்டுமே பிரயோகப்படுத்திட்டு இருந்தா பினிஷிங்ல ஸ்டார்டிங் லைன் இங்க இருக்கும், நம்ம எங்கேயோ பின்னாடி இருப்போங்கிற மாதிரி. இதுல வந்து புதுச்சேரியில போயிட்டு விசிகா வேட்பாளர்களுக்கு வாக்களிக்காதீங்க ஒரு சூழலுக்கு அவர் புதுச்சேரியில ஓப்பனா சொல்லிட்டாரு. தமிழ்நாட்டுல ஓப்பனா சொல்லல, மறைமுகமா சொல்லியிருக்காரு. விசிகா நம்மளுடைய சர்வே படி விசிகா அத்தனை தொகுதிகளுமே தோக்குது. சோ வட தமிழ்நாடு இம்முறை எப்படி சென்னை வந்து ஒரு ஷிஃப்ட் ஆகுதோ அந்த மாதிரி ஒரு சின்ன அளவுக்கு ஷிஃப்ட் வந்து வட தமிழ்நாடு. ஆளூர் ஷானவாஸ வந்து நம்ம நிறைய எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கண்டஸ்டன்ட் தான். ஆனா அவரு கண்டஸ்டன்ட் அறிவிக்கப்படாததற்கு அதுக்குமே வந்து அவர் ஒரு காரணம் சொல்லியிருந்தாங்க. நாங்க உள்ளேயே பேசி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம், நாங்க பேசி முடிச்சுக்கிட்டோம் அப்படின்றாங்க. சோ இது விசிகாலையுமே உட்கட்சி பிரச்சனை இருக்கு, ஒரு குழப்பம் இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். நிச்சயமா இருக்கு. விசிகா குழப்பம் மட்டும் இல்ல, விசிகா கூட்டணியிலுமே அவங்க வந்து ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இருக்காங்க. இருக்கு ஆனா இல்லன்ற மாதிரி தான் இருக்கு. அவங்க ராமபிரியா சொல்றதுக்குள்ள இன்னொரு பாயிண்ட் மட்டும் சேர்த்துக்கலாம். உட்கட்சி பூசல்ன்றதை தாண்டி விசிகாவுக்குள்ள திமுக தலையீடு அதிகமா இருக்கு அப்படிங்கறத நம்ம பெரிய அளவுக்கு இருக்கு. திருமாவளவனால அவர் கட்சி விஷயங்களே வந்து முடிவு செய்ய முடியாத ஒரு இடத்துல அவர் இருக்காரு அப்படிங்கறது அவருக்குள்ள இருக்கிற கோபம். அடிக்கடி நடுநடுவுல ஆமா பிரச்சாரத்துல டென்ஷன் ஆறாரு, நடுநடுவுல வார்த்தையை விட்டுறாரு. நாங்க இந்நேரம் அதிமுக கூட்டணிக்கு போயிருந்தால் நீ கள நிலவரமே வேற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்த கோபம் அவருக்குள்ள இருக்கு. அவருடைய ஆசை இந்த தேர்தல் எப்படியாவது கட்சியை மீட்டணும் அப்படிங்கிறது தான். விசிகால இருக்கக்கூடிய திமுகவினரை எப்படியாவது தோக்கடிச்சு அவங்களுடைய கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களுடைய அந்த துணை முதலமைச்சர் அப்படிங்கிற எண்ணம் கனவு அதான் ஏற்கனவே அவர் கைவிட்டு அதான் அந்த ராஜதந்திரத்துல பின்வாங்குறது. 2-3 தேர்தலுக்கு அவர் ஆட்சியில் பங்கு அதுதான் ஒரு கட்சி தொடங்கினதுல இருந்து சொல்லி இப்போ அவர் அதையும் கைவிட்டுட்டாரு. ஆட்சியில பங்கு போய் அவருக்கு சீட்டே கொடுக்கல. இது போன்ற சுவாரஸ்யமான புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.